நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பிளே தமிழ்ல உங்க வாழ்க்கையில எப்படி உங்க வாழ்க்கையில பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சியை கண்டிப்பா பாருங்க. பொன் பொருள் நகை செவிப்பு அந்தஸ்து கௌரவம் ஒழுக்கம் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி பயிற்சி ஆகுது. எதனால் வரைக்கும் ஜூன் மாசம் 26ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா உட்காந்துருக்காருங்க. ஏன்னா இவர் வக்ரமான காலம் நவம்பர் மாசம் கரெக்டா 11ஆம் தேதி 4 மாசம் 121 நாள் வக்ரத்துல இருந்தார். இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் யோகமா மாறும். ஆல்ரெடி சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு, குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல தான் இருப்பார். குருனா ஒண்ணும் கிடையாதுங்க, நம்முடைய ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில பிறந்திருந்து கஷ்டப்படுறோம் பாருங்க, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மையை கொடுக்க போறாரு பிளே தமிழ்ல பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகி பலமா பாக்குற இடமெல்லாம் பொன் பொருள் நகையா கொடுத்துருவார். அப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த குரு பகவான் என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குரு என்ன கோடி விதமான யோகத்தை கொடுக்க போறார் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி கால புருஷனுடைய 11வது ராசி கும்பம். கும்பம் கும்பம் எப்போதுமே பாருங்க, ஒரு லாபகரமான ராசினா அந்த கும்பராசியை நம்ம சொல்லலாம். எப்படி ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க. இப்படிதான் சொல்லணும். பயங்கரமா அறிவா திங்க் பண்ணுவாங்க கும்பராசிக்காரங்க. இவங்களுடைய கற்பனை எல்லாமே பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி கொண்ட ஒரே ராசிக்காரன் அந்த கும்பராசிக்காரன் மட்டும்தான். இதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க, கலசத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கலசம் எங்கே இருக்கும், உயர்ந்த இடத்துல இருக்கும். எப்போதுமே உயர்ந்த இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி கும்பம். கும்பம் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லதாக வரப்போகுது. குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு நீங்க ஒரு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நாள் நெருங்குது ராஜா கும்பத்துக்கு. எப்படி கும்பத்துக்கு நெருங்க போகுது. எல்லாருமே சரி, இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரம், நீங்க எந்த லெவலுக்கு போவீங்க, அது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் பணம் எந்த ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகணும்னா குரு மனசு வச்சாதான் உங்களால முடியும். நான் 11 கூட வருங்க, மூத்த சகோதரர் உறவு, லாபம் வருமானம் பொருளாதாரம் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் குரு பகவானை வர்றதுனால தான் எல்லாருமே நீங்கள் குரு பகவான் நல்லா இருக்காருன்னு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க நான் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட தோஷத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். நம்ம எவ்வளோ ஜாதகத்தில் எல்லா கிரகம் கட்டு போட்டோம், ஆனால் குரு மட்டும் நல்லா இருந்தால் பலம். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை. ஏன் குரு தசை குரு புத்தி வந்தால் நம்ம எல்லாரும் ஏன் ஜாதகத்தை எடுத்து வேம போய் பார்க்குறோம்? நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காதா? இப்போ நல்ல விஷயத்தை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார். அப்போ ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணுங்கள், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நிறைய கஷ்டப்பட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் சொல்லலை, யாருடைய பிறப்பு ஜாதக தசாபதி சரியில்லையோ காசு பணம் பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு லாக் ஆகிருக்கும் பாருங்க. நான் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தேன், எனக்கு தொழில் சரியாக இல்லை, லாபம் சரியாக இல்லை, நல்ல வேலை எனக்கு கிடைக்கல. நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. நவம்பர் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேர் வேலையை விட்டால் மட்டும் கேட்டு பாருங்கள். கடன் பகை எதிரி வேலை தொழில் உத்தியோகத்தில் தடங்கள் தாமதம் எல்லாமே 120 நாள் நீங்கள் பட்டிருப்பீங்க. கேட்டு பாருங்கள். 120 நாள் வீட்டில் இருந்திருப்பாங்க. நீங்கள் கேட்டுக்குங்க. கடனோ பகையோ எதிரியோ வேலையோ தொழிலோ உத்தியோகத்தில் தடங்களோ பொருளாதார பிரச்சனையோ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாருடைய ஜாதக பிரகாரம் குரு பலம் இழந்திருந்தால் இந்த பலவீனமான காலத்தை கண்டிப்பாக ஒரு பலவீனத்தை கொடுத்துருப்பார். ஒன்றும் இல்லைங்க, குரு பலவீனமாகிறது ஒன்றும் கிடையாது. வக்ரனா இப்போ நேரமாக ஒருத்தரை பார்க்குறோம், இப்போ பின்னாடி ரிவர்ஸில் பாருங்கள், பார்க்க முடியுமா? முடியாதுல்ல.
அதனால தான் அதை இங்கே நல்ல பலன் கொடுக்கல. இப்போ பாருங்கள், நேராக உங்களை பார்க்குறாரு, எப்படி உங்களை ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறாரு. அப்போ அவருடைய பார்வை எல்லாமே நல்லா இருக்கு. அப்போ குரு நல்லா இருந்தால் எல்லாமே யோகமாக அழகாக சூப்பராக வந்து கொடுப்பாரு. அப்போ நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், நல்ல யோகம் தேடி வரும். நீங்கள் தேடி போகணும், உங்களை தேடி வரும். எல்லாரும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், எல்லாம் அந்த கலியுகத்தில் பிறந்தா எல்லாருமே கர்மாவில் பிறந்துடும். அந்த கர்மாவை தூக்கி வீசுங்க, நல்லதை உள்ள கொண்டாங்க, நல்ல சிந்தனைக்கு உள்ள வாங்க, கண்டிப்பாக நல்ல வெற்றி பக்கம் பக்கத்தே வரும். 7 சனியாவது எந்த சனியாவது எதெல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. ஏன்னா சனியுடைய வீட்டில் தான், குருவுடைய வீட்டில் தான் சனிபாவனை உட்காந்துருக்காரு. அதனால குருவை மீறியும் சனிபாவன் வேலை செய்ய முடியாது. ஏன்னா குருங்க ராசியை பார்க்குறாரு. அதனால தான் நான் நல்லது கொண்டு போகிறீங்களா சொல்லவே மாட்டேன். நான் ஏன் நல்லது சொல்கிறேன், என்ன காரணம், இதான் ரீசன், வேறு ஒன்றுமே கிடையாது. குருவுடைய வீட்டில் சனி பகவான், அதனால நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாற்றி அமைச்சு விடுவார். அப்போ ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் இப்போ என்ன சொல்லுவேன் தெரியுமா எனக்கு, ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க. இப்போ எல்லாமே டோட்டலாக வீட்டில் ஒரு சுபகாரியத்தை பண்ண வைப்பாரு பாருங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பெருசாக ஏதோ வாழ்க்கையில் சாதிக்குங்கிற வெறி இருந்தால் கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வேலை உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் வேணும்னா இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த எந்த அதிகாரி மூவ் பண்ணாலும் உங்கள் பக்கம் சாதகமாக வரும். ஏன்னா அவர் 11ஆம் இடத்துல லாபத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் ஒரு பயங்கரமான வெளிநாட்டில் வெளியூரில் நிறைய பேர் கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நிறைய பேர் மாறுவீங்க. கும்பராசி படத்துக்கு சூப்பரான நேரம், கண்டிப்பாக வேலை செய்யும், பார்த்துக்குங்க. லாபம், பொருளாதாரம், வேலை, தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். நீங்கள் எதுவும் தான் கவலையப்படாதீங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை கிடைக்குங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, எக்ஸாம் எழுதி பாருங்கள், ரிசல்ட் வந்திருக்கும், ஆல்ரெடி வந்திருக்கணும், இல்லை வரப்போகுது. இப்போ பார்த்துக்குங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இடம் பூமியில் எத்தனை பேருக்கு சொத்துல வழக்கு இருந்தாலும் சரி, அந்த வழக்கை இப்போ எடுத்து நடத்தி பார்த்தா உங்கள் பக்கம் கேஸு தீர்ப்பு எழுதப்படும். கும்பராசியாக ஜெயிச்சுட்டாங்கப்பாங்க. ஏன் ஜெயிப்பாங்க? 9ஆம் இடத்த உங்கள் அப்பாவுடைய சொத்து ஸ்தானத்தை, உங்கள் தாத்தாவோட சொத்து ஸ்தானத்தை பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. அப்போ கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இப்படி தான் சொல்லணும். கொடுத்தே தீர்வார். ஒரு இடத்த வைக்க முடியல, பூமி வைக்க முடியல, இந்த இதில் விற்றா எனக்கு இவ்வளோ பணம் வரும், அதில் விற்றா அதில் பணம் வரும். இப்போ இருப்பீங்க, எந்த கேஸாக இருந்தாலும் கேஸை நீங்கள் அடிச்சு தும்சம் பண்ணி உங்கள் ராசி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகம் வரும். ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்தை வந்து உச்சமாக போகிறார். வெற்றியில் சூரியன் வந்து நிற்க போகிறார் அடுத்த குரு பயிற்சிக்குள்ள. அப்போ நல்ல விஷயம் வருமா வராதா? வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே அமையக்கூடிய சூப்பராக அமைச்சு கொடுப்பார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். திருமணம் நடக்காதான் இருக்கும், திருமணம் நீங்கள் கவலைப்படாதீங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும். திருமணத்துக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லணும், முதலே சொல்லியிருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு திருமண தடை இருந்திருக்கும், இனிமேல் திருமண தடை இருக்காது. நீங்கள் எந்த பேங்கில் போய் லோன் கேட்டாலும் சரி, லோன் உடனே கிடைக்குங்க. கடன் கிடைக்கக்கூடிய நேரம் சூப்பராக வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, 11ஆம் இடத்தை பார்த்துட்டாரு, மிகப்பெரிய ஒரு பணத்தை கொடுக்க போகிறாரு. ஏதோ ஒரு ஒன்றும் இடம் மூலமாக கொடுக்க போகிறாரு, இல்லை நகை மூலமாக கொடுக்க போகிறாரு, ஏதோ ஒரு லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணால் அந்த வக்ர நிவர்த்தியானது லாட்ரி யோகத்தை அடிக்க வைக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். ஏன்னா லாபத்தை அவர் பார்க்கறனால சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். மூத்த சகோதரர், ஒரு சகோதரர், ஒரு பொருளாதாரம், வீடு, இடம், பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுவார். 7 சனி யாரவே வேலை செய்யாது. இப்போ நல்ல நேரம் நெருங்கும். ஜாதகத்தை பார்த்து இந்த குருபான வக்ர நிவர்த்தியால கண்டிப்பாக மூவ் பண்ணி போங்க, சூப்பராக இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங், இது நல்லாயிருக்கும். கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அதான் சொல்லலை, ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போகிறீங்க, நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வருது. அதனால சொல்கிறேன், நான் இங்கே கெட்டது நான் சொல்ல வரல. நிறைய நல்ல விஷயம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் காரியத்தை சாதிக்க பாருங்கள். தான் கும்பம். இப்போ நட்சத்திர பலன்கள் போகும்போது அதில் ஒரு முதலட்சணம் என்ன வரும்? அதில் அவிட்டம், தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமேல் பாருங்கள், எந்த யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு வெற்றி இருக்கும். ஆனால் வேலை உத்தியோகத்தில் நிறைய கஷ்டம், பகை, எதிரி, பகை, தரங்கள், நிறைய தரங்களை சந்திச்சிருப்பீங்க. பொருளாதார வருமானத்தில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு 90 நாள் உங்கள் படுத்தி எடுத்துருப்பாரு. நீங்கள் கேட்டு பார்த்துங்க. எத்தனை பேர் அவிட்டத்தில் பிறந்தாலும் மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை, செலவு பார்க்காத ஆளே இல்லை, படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க, தொழில் உத்தியோகத்தில் தரங்களை சந்திப்பீங்க, எல்லாமே வந்துச்சிருப்பீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டத்தில் பிறந்தவங்க தான். இப்போ எல்லாமே சூப்பரான விவாதத்தை கொடுப்பா பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், வீட்டில் சுப செலவு, சுபகாரியம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு ஜாக்பாட் யோகம் வேலை செஞ்சே தினத்தில் மாற்றவே முடியாது. பார்த்துக்கோங்க, எடுத்த காரியம் வெற்றி. அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாமல் இறங்குங்க, நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்த சதயம், எதுலையுமே பிரம்மாண்டமான திறமையான குணம், பயங்கரமான கற்பனையான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டத்தில், அதாவது சதயத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான கற்பனை நிஜமாக போகுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார். ஏன்னா சதயத்தில் பிறந்தவங்க குருவே அந்த குரு ஆக பார்க்குறாரு. கண்டிப்பாக கெட்டது நடக்காது, நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். படிப்போ, கல்வியோ, வேலையோ, தொழிலோ, உத்தியோகமோ, வெளிநாடு, வெளியூரோ நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு.
இனிமே தான் நீங்கள் போகக்கூடிய பதவி வெற்றி பதையாக வரும் பாருங்க இந்த சதயத்தை பார்த்தோம். அடுத்து பார்த்தா இந்த புரட்டாதி பார்த்தோம். எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. புரட்டாதி எல்லாமே நல்லா தான் அமையும். நல்ல விஷயம் தேடி வரும். ஏன்னா குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா. இனிமேல் நல்ல விஷயமா யோசிங்க, நல்லதை மட்டும் யோசிங்க, கெட்டதை யோசிக்காதீங்க. தூக்கி போடுங்க கெட்ட விஷயத்தை. ஏன்னா இந்த புரட்டாதி பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வானமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில் ஒரு மாற்றமோ எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நல்ல ஒரு மாற்றம் இந்த புரட்டாதி பார்த்தோம்னா நல்ல ஒரு யோகமாக இருக்குது. கரெக்டாக இதை யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய குருபகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய லாபகரமான பயிற்சியாகவே அமைகிறது.